என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலி அது ரொம்பவே டிஸ்ஓரியன்டாக தான் இருந்துச்சு. நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் இருக்கும். மார்னிங் ட்ராவல், ஒர்க் மோட் ஆன், லஞ்ச் பிரேக், காஃபி பிரேக், ஆஃபீஸ் செக் அவுட் டைம் வரும்போது அட்லீஸ்ட் 70-80% ஆஃப் த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட்டே பண்ணியிருப்போம். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லைனா எவ்வளோ பெரிய டூ டூ லிஸ்ட் நான் போட்டாலுமே 30-40% ஆஃப் த டாஸ்க் தான் வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியுது. அதனாலேயே வந்து லேட் நைட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லேப்டாப் க்ளோஸ் பண்ணாலுமே என்னோடய மைண்ட் வந்து க்ளோஸ் ஆகாது. ஒர்க் தாட்ஸ் தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக என் மைண்டில் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அது கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கூட இன்க்ரீஸே பண்ணுச்சு. அப்போ தான் வந்து நான் டிசைட் பண்ணேன், இந்த ஹேபிட்டை எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போல்லாம் வந்து லாங் டூ டூ லிஸ்ட் போடாமல் 3 இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க் மட்டும்தான் வந்து நான் டூ டூ லிஸ்ட்டாகவே எழுதி வச்சுருப்பேன். அந்த 3 டாஸ்க் முடிச்சிட்டேன்னா என்னோடய ஓவரால் ஒர்க்கில் வந்து 60% ஆஃப் த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு எக்ஸெப்ட் பண்ணிடுவேன். டீப் ஒர்க் டைமில் வந்து நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வந்து சோஷியல் மீடியா வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதனாலேயே வந்து ஃபோக்கஸ் டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அந்த 60% ஆஃப் த ஒர்க் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது. என்ன தான் நான் த்ரூ அவுட் த டே குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்தாலுமே 7:30க்குள்ளே வந்து லேப்டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைம்குள்ளே வந்து நான் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த டாஸ்க் வந்தாலுமே நெக்ஸ்ட் டேக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வந்து நான் புஷ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் என்னோடய ஒர்க் லைஃப் ஸ்ட்ரக்சரை கொஞ்சமாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த 3 ஸ்டெப்ஸை வந்து நான் ரீசெண்ட் டேஸில் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலுமே கொஞ்சம் என்னால் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. எனக்கு தெரியும் இது டெக்ஸ்ட் புக் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது, அதே மாதிரி இது பர்ஃபெக்ட் சிஸ்டம்னா அதுவுமே இல்லை. ஆனால் இது எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ டாஸ்க்கை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண நான் கற்றுக்கிட்டேன். டெய்லி கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி அதுதான்